ஆல்ரைட். மொத்தம் 10 பேர் இருக்கீங்களா? நம்பர் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, மேபி அதர்ஸ் வில் ஜாயின் ஆஸ் வி ப்ரொசீட். சரி, இந்த 10 பேர்ல யார் யாரெல்லாம் நான் கொடுத்த அந்த 100 வேர்ப்ஸ் டாஸ்க் இன்னும் முடிக்காம இருக்கீங்க? நானும் முடிக்கலண்ணா. நானும் இன்னும் முடிக்கலண்ணா. நானும் முடிக்கலண்ணா. ஏன்டா தங்கமே ஏன் முடிக்கல? எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நான் முடிச்சிடுறேன்னு சொல்லியிருக்கேனா. சரி, பாரு, நான் ஆக்சுவலா என்ன பண்ணேன், சும்மா வந்து வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐ ஓபன் பண்ணேன். ஓகேவா? ஓபன் பண்ணிட்டு இதுல இப்ப இங்க கொடுத்திருக்கேன்ல, வாட் ஐ டைப் இஸ் ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து வேணும், 500 ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு எவ்வளவு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து 226 வரைக்கும் தான் அதால வந்து கொடுக்க முடியும். மொத்தம் எனக்கு எவ்வளவு கொடுத்துச்சு? 226 வேர்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துச்சு. பாருங்களேன், எவாலுவேட், எக்ஸாமின், எக்ஸ்ப்ளோர், ஃபெசிலிட்டேட், ஃபைனலைஸ், ஃபோக்கஸ். இந்த 200 வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்ப 100 வேர்ட்ஸ் நீங்க எழுத சொல்லலாம். அந்த 100 வேர்ட்ஸ் வந்து எழுதுறதுக்கு இது கையில இருக்கு, நீங்க அதை எழுதுறீங்க. அதை எழுதுறதுக்கு உங்களுக்கு வந்து மேக்சிமம் டைம் வந்து 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். எக்ஸாம் இருக்கிறதுனால நிறைய பேர் எழுதல, எக்ஸாமுக்கு படிக்கிற, பிராக்டிக்கல் படிக்கிற, அதனால வந்து எழுதல அப்படின்றது வந்து நாட் தி ரைட் ரீசன். ஓகேவா? இப்போ 10 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ற அளவு கூட நம்மளுக்கு இல்ல, டைம் இல்லை அப்படின்றது வந்து கிடையாதுல்ல. ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சு ஒர்க் பண்ணுங்க. இப்ப பாருங்க, இந்த வேர்ட்லாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டாப் வேர்ட்ஸ் எப்படி இருக்கு? அச்சீவ். I want to achieve top grades in my exams. Activate. Activate my Zen mode. I want to activate my Zen mode and prepare for my exams. Adapt. It is better for people to adapt to situation. We should not be rigid. Administer. Administer. Okay, well, administering a team is not an easy task. Advance. You have to learn in advance and do your works in advance so that in current you'll be free. Advice. அப்போ உங்களை நான் எழுத சொன்னது இந்த வேர்டை தான் எழுத சொன்னேன். அப்ப ஈஸியா உங்களால சொல்லியிருக்க முடியுமா? ஈஸியா கேட்டிருக்க முடியுமா? ஏஐ கிட்ட கூட கேட்டிருக்க முடியும். நான் இன்னொன்னு வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இங்க இருக்குல்ல, இன்னொன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். 100 here are the top 100 action verbs with meaning அப்படின்றது கேட்டிருந்தேன். Achieve, to accomplish or attain something. Activate, to make something active or operational. Adapt, to adjust or modify. எனக்கு மீனிங்கே கொடுத்துச்சு. ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங் அப்படின்றது எனக்கு மீனிங்கே கொடுத்துச்சு. எவ்வளவுக்கு? ஏஐல வந்து இதுல மெட்டா ஏ வாட்ஸ்அப்ல வந்து 76 வேர்ட்ஸ்க்கு தான், 80 வேர்ட்ஸ்க்கு தான் அதால கொடுக்க முடியுது. அதனால 80 வேர்ட்ஸ்க்கு கொடுத்துச்சு. இன்ட்ராக்ட், இன்ஸ்டால். அப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன்னா கூட எனக்கு வந்து அவ்வளவு ஆகாதுல்ல. ஆல்ரெடி இப்ப நான் வந்து குரூப்ல போட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் வந்து ஏதோ வந்து ரொம்ப பெரிய டாஸ்க் மாதிரி நீங்களே வந்து யோசிச்சுக்கிறீங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட். இப்போ இதே விஷயத்த நான் இங்கிலீஷ்ல உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்னா, actually you people have been given 7 days of time to complete a very simple task which takes only 10 minutes of your time. If you say that you don't even waste or spare 10 minutes of time for improving your communication, is that a right thing to do? You have to answer this question by yourself. Think, haven't you spent or wasted at least 10 minutes in each of this day, 7 days? Each of the 7 days, think. Each and everyone have lot of 5 to 10 minutes of time.
each and everyone have lots of சரவணன் வரலையே அக்கா. காலையில அங்க விளையாட வந்தோம், அதுக்கப்புறம் வரலையோ. பேசி அனுப்பிச்சு விடுறோம் கிளாஸ்ல. Okay, let's continue. Sorry, there was a requirement for my students. Right? Okay. இப்ப பாருங்களேன். Do you really say that you didn't even waste 10 minutes of time on daily basis for all these 7 days? That is 7 cross 24. 7 into 24 is 168 hours of time. 168 ஹவர்ஸ்ல ஒரு 10 மினிட்ஸ் கூட உங்களால வந்து உங்களோட growthக்காக ஸ்பேர் பண்ணல. And same way, you didn't even waste 10 minutes on Instagram or WhatsApp or status or movie or any web series or any games in your system or mobiles. Definitely you would have done it, isn't it? So think properly. Actually, I'm not free today, but I had to manage my time so that there was a connection. There was a get together of my friends. They are now around 10 to 15 of my friends are in one of my friends' place. We are going to have lunch and everything. So I requested them that I will be joining them by 3 o'clock. When my friends are there, I'm spending this valuable 5-10 minutes of time with you. If you think that you don't even have 10 minutes of your time to improve yourself, that is not a right thing to do. So think properly before doing it. Even while you're completing this class, you can immediately search and write the words. That will also be easy, but we didn't do that. Ensure that the task which has been given to you has been done immediately. Learning is like holding water in cup of hands. கையேந்தி வந்து தண்ணியை வந்து தாகமா இருக்கு, கையேந்தி வந்து தண்ணியை பிடிக்கிறோம். குளத்துல இருந்து இல்ல ரிவர்ல இருந்து இல்ல ஒரு பைப்ல இருந்து தண்ணியை பிடிக்கிறோம். இமீடியட்டா குடிச்சிடணும். இமீடியட்டா குடிக்கலன்னா அப்படியே உங்களோட கையோட ஓட்டைகள்ல இருந்து வந்து அது செதறிட்டு போயிடும். அதே மாதிரிதான் உங்களோட இங்கிலீஷும். ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி கத்துக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்காவே நான் என்ன பண்ண போறேன், ஒரு 30 வேர்ட்ஸோட மீனிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகேவா? காட்ட போறேன்னா நம்மளோட இதுல வந்து பேஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். எனக்கு இதுல இந்த 15 வேர்ட் வந்து தெரியுதா உங்களுக்கு? இந்த 15 வேர்ட்ல ஒரு சென்டென்ஸ் நீங்க எழுதணும், ரிட்டன் எழுதணும். இந்த ரிட்டன் எழுதுறது எல்லாமே எனக்கு வந்து போட்டோ எடுத்து PDF வந்து அனுப்பிச்சு வைக்கணும். ஓகேவா? நம்ம குரூப்ல அனுப்பிச்சு வைக்கணும். ஆல்ரைட். மினிமம் 3 வேர்ட்ஸ்க்கு வந்து சென்டென்ஸ் எழுதணும். இதுல இந்த 16 வேர்ட்ஸ் உங்களுக்கு கணக்கு தெரியுதா? இந்த 16 வேர்ட்ஸ்ல 17 வேர்ட்ஸ் கணக்கு தெரியுதா? அந்த 17 வேர்ட்ஸ்ல மினிமம் 3 வேர்ட்ஸ் வந்து சென்டென்ஸ் எழுதணும். 3 sentences. எழுதியாச்சா? யாராவது அவங்க சென்டென்ஸை வந்து படிக்கிறீங்களா? என்ன எழுதியாச்சா?
எனிவன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிச்சிருந்த எழுதிருந்தீங்கன்னா கூட வந்து அதை படிச்சு காட்டுங்க பாப்போம். இல்ல எழுதுனதை போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல டக்குன்னு அப்படியே போட்டு விடுங்க. இல்ல எழுதுனதை போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போட்டு விடுங்க பாப்போம். இன்னும் எதுவுமே வரலையே. யாரால சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியலையா? என்னாச்சு, ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? 21 பீப்புள் இருக்கீங்க, என்னோட சேர்த்து 22. டெலிட் ஆயிடுச்சு. They build house with rocks. The teacher gave me deleted. ஏன்டா போட்டு போட்டு டெலீட் பண்றீங்க? ஸ்ட்ரெயிட்டா போடுங்க பாப்போம். இதை ரொட்டேட் பண்ணி சென்ட் பண்றீங்களா? Okay. They build house with rocks. The teachers gave me a advice. They complete the task within an hour. They built a house with rocks. The teacher gave me advised me வரணும். இது எப்படி வரணும்? The teacher advised me. Advised அப்படின்னு வந்து வரணும். ஓகேவா? They complete a task within an hour. They complete a task. They will complete. இப்ப within an hour முடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அப்ப they will complete the task within an hour அப்படின்ட்டு வந்து வரணும். அப்போ ஒரு விஷயத்த நம்ம எப்படி பாக்குறோன்றத பொறுத்துதான் எல்லா ரிசல்ட்டும். ஓகேவா? குட். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன வந்து பாக்குறோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸி ஆயிடும். ஸோ கம்மிங் பேக் டு வேர்ட்ஸ், இப்போ இதோட டிஃபரன்ஸ், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்து சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். அடாப்ட், பில்ட், கால்குலேட், கொலாபரேட், எல்லாருமே இதோட போட்டோவை எடுத்து வந்து குரூப்ல சென்ட் பண்ணி விடணும் டெஃபினட்டா. ஓகே, அப்போ ஒரு வேர்ட் கத்துக்கிறோம்னா அந்த வேர்டை எப்படி யூட்டிலைஸ் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஹேவ் அண்ட் ஆஸ் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். Have and as. The verb have and as are used to say what people own or possess. Own or possess. They are also used to talk about things that people do or get, such as illness. These words are a simple present tense of the verb have. Peter as a sore knee. இப்ப பாரு, பீட்டர் பத்தி பேசுறோம். பீட்டருக்கு அடிபட்டிருக்கு, ஓகேவா? அடிபட்டிருக்கு, அதை பத்தி பேசுறோம். இப்ப பீட்டரை பத்தி பேசுறதுனால ஹேஸ், ஓகேவா? ஷிவானி as a pen, ஓகேவா? இப்ப அதுவே என்ன பத்தி சொல்ற அப்படின்னா, இப்போ எனக்கு அடிபட்டிருக்கு, எனக்கு சோர் நீ வந்து இருக்குன்னா ஐ ஹாவ் அ சோர் நீ அப்படின்னு வரும், ஓகேவா? அப்ப ஹேவ் எனக்கு, நான் இன்னொரு செகண்ட் பர்சன் பத்தி பேசுறேன், ஓகேவா? தேர்ட் பர்சன் கிட்ட வந்து சொல்றேன், அப்ப வந்து ஹேஸ் யூஸ் பண்ணும். இப்ப பாரு, நாங்க நான் அதுல இருக்கிறதுனால we have breakfast at 7 AM, ஓகேவா? we have breakfast at 7 AM. ஏன் இது சிம்பிள் அப்படின்னு சொல்றாங்க? ஒரு ஃபேக்ட சொல்றாங்க. காலைல 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, ஓகேவா? அது ஒரு ஃபேக்ட். அப்ப இங்கேயோ ஃபேக்ட், அதனாலதான் சிம்பிள், ஓகேவா? ரைட். இப்ப இதே மாதிரி monkeys have long tail, அது ஒரு ஃபேக்ட், அதனால சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் have. Okay, monkeys have long tail. He has a lot of stamps. He has, she has, our house has large windows. I have a younger brother. இப்ப அதுவே he has a younger brother. Okay, he has a younger brother. இன்னொரு பர்சனுக்கு பிரதர் இருக்காங்கன்னு சொல்றோம்னா எப்படி? He has, she has. அதுல எனக்கு I have a younger brother, ஓகேவா? ரைட். இதே மாதிரி we have art lessons on Monday. Have a cookie if you like. குக்கின்றது பிஸ்கெட், ஓகேவா? ரைட். குக்கின்றது பிஸ்கெட். have a biscuit if you like. Dad has a cold. I have a cold. ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, I have a cold, ஓகேவா? அதுவே இன்னொருத்தவங்களுக்குன்னு சொல்றப்போ ஜெனி has a cold. ஜெனிக்கு வந்து கோல்ட் ஆயிருக்கு, ஓகேவா? ஜெனி ஆஃப்டன் has sandwiches for lunch. has, I have sandwiches for lunch. நான் வந்து சொல்றேன் அப்படின்னா சிம்பிளா ஒரு ஃபேக்டா, நான் வந்து சாண்ட்விச் தான் வந்து லஞ்சுக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஃபேக்டா சொல்றோம், ஓகேவா? ரைட். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் எப்படி வந்து டீல் பண்றது, ஓகேவா? யூஸ் has with he, she and it, ஓகேவா? with singular nouns. Use have with I, you, we, they with plural nouns. Plural கூட வந்து I, you, we, have, and with plural nouns வந்து have யூஸ் பண்ணும். அதுவே வந்து சிங்குலர் நவுனா இருக்குன்னா has யூஸ் பண்ணும். அப்ப ஐக்கு வந்து ஹேவும், he, she, itக்கு வந்து ஹேஸும் சிங்குலர் நவுன்ஸ் யூஸ் பண்ணும். அதுவே வந்து யூஸ் have with I, இது ஐன்றது சிங்குலர் தானே, ஐ கூடயும் யூ கூடயும் we, they plural nouns கூட எல்லாத்து கூடயும் have தான் யூஸ் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் I have,
ஓகேவா? I have a pen, I have a book, I have a laptop. ஓகேவா? ரைட்? இது எல்லாமே ஃபேக்ட். அதே வந்து இது we own a villa, we have a villa. எங்களுக்கு ஒரு வில்லா வந்து இருக்கு, எங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. we have to go to beach. அப்ப நாங்க எல்லாம் பீச்சுக்கு போறோம். ஓகேவா? ரைட்? யூக்கும் வந்து have தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். you have to study well, you have to study well. அப்ப இது எல்லாமே வந்து have. அதே சிங்குலர்ல he, she, it இதுக்கு மட்டும்தான் has வரும். ப்ளூரல்ல தேர்ட் பர்சன்க்கோ they தான். they have தான் வந்து சொல்லணும். ஓகேவா? ரைட்? இதோட கான்ட்ராக்ஷன்ஸ், I have, I have been working a lot, I have been studying a lot. Okay, I have, அதுதான் I've been studying, I've been writing, I've been teaching. ஒரு நிமிஷம் சூர்யா, பார் என்ன பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒரு புக்ல, நோட்ல இல்ல ஒரு ஃபைல்ல வைங்க. சர்ப்ரைஸ். ஏன் என்ன சர்ப்ரைஸ்? அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸே இல்ல. காலைல ராஜ் தாத்தா வந்து கேட்டு போனாங்க. கேட்டாங்க எங்க என் பேரன் காணும் அப்படின்ட்டு. நல்ல வேலை அவன் வரல அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்களதான் கேட்கணும். உன் ஃப்ரெண்டு சிவானி சொன்னா, she also told. நான் சொன்னேன் நல்ல வேலை அவன் வரல, எல்லாரையும் வச்சு வந்து கலாச்சிட்டு இருப்பான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, அவன் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டானா அப்படின்னு கேட்டாரா? அப்படிதான். என்னோட மாமா இவனுக்கு தாத்தா இருக்கும். ஓகே சரி, என் கிளாஸ்ல வந்து இப்ப நீ வேற என்டர் ஆயிட்ட, அதனால போயிட்டு படிக்கிறாளே. இல்ல விளையாட போறியா? சாரி கைஸ், இங்க இன்னும் பசங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள இதுக்கு அடுத்து லஞ்ச் பேர் அனுப்பிச்சு விடணும். கைஸ் லஞ்ச் சாப்பிட வந்து போயிட்டு வாங்க பேசாம. நீ சாப்பிட்டு வந்திருப்ப, நான் சாப்பிட்டு வந்தவங்கள பத்தி பேசல. நீ எப்ப போன? 5 லெசன் படிச்சுட்டு போறியா? எனக்கு எழுது எல்லாத்தையும். I want you to write each and every question. Sorry guys, இதெல்லாம் contractions. I have, I, you have, you have, he has, is, she has, she's. Okay, it has, it's, we have, they have, there, have not, haven't, has not, hasn't. இது எல்லாமே வந்து contractions for all these. I have, you have, he has, she has, it has. சரி, யார் இதுக்கு ஆன்சர் பண்ண போறா? யாராவது ஒருத்தங்க வாலண்டியர் வந்து ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். Any volunteers? We have a new science teacher. Super. We have a new science teacher. He has a bad temper. Has a bad temper. I often has fruit for this. Have. I க்கு வந்து என்ன வரணும்? Have வரணும். You have a good chance of winning the prize. Good. You have a good chance of winning the prize. As She always. என்னப்பா? as she As. always. Good. She always has oatmeal for breakfast. The broom has a blue one. It. இந்த broom என்னது? ஒரு பொருள்ல அப்ப என்ன வரணும்? The broom has வரணும். ஓகேவா? ரைட்? have இல்ல has வரணும். Have. They never
have have any any problem with problem test. with தேன்றதுனால have. Good. இப்போ இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் have have ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா அது ஹேஸ் வந்திருக்கும். ப்ளூரலா இருக்கிறதுனால have. has இன்செக்ட் இது வந்து பொருள். he, she, it இது எல்லாத்துக்கும் என்ன வரணும்? ஹேஸ் வரணும். ஓகேவா? he, she, it எல்லாத்துக்கும் ஹேஸ் வரணும். இத பாரு, he, she, it இதுக்கு ஹேஸ் வரணும். இட்ன்றது என்னது? ஒரு பொருளுக்கு. மனிதர்களுக்கு மட்டும்தான் he, she. அதே ஒரு பொருளோ ஒரு நாய்க்குட்டியோ அது மாதிரி எதா இருந்தாலும் அது எல்லாமே இட் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து சொல்றோமோ, அது எல்லாத்துக்கும் என்ன வரணும்? ஹேஸ் வரணும் சிங்குலருக்கு. அதே மாதிரி சிங்குலர்ல உள்ள ஐக்கும் வந்து ஐக்கு மட்டும் ஹேவ் வரணும். ப்ளூரல் எல்லாத்துக்கும் ஹேவ் தான் வரணும். ஓகேவா? ரைட். அப்ப என்ன வரணும்? அண்ட் இன்செக்ட் ஹேவ் இல்ல ஹேஸ். நிறைய பேர் ஹேவ் தான் போடுவாங்க. ஓகேவா? ரைட். ஹேஸ் செக்ஸ்ல இங்க இன்செக்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இந்த ஆன் எடுத்துட்டு இன்செக்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த இடத்துல நீ ஹேவ் யூஸ் பண்ணு. ஓகேவா? ரைட். இன்செக்ட் சிங்குலரா இருக்கிறதுனால ஹேஸ் செக்ஸ்லெஸ். dad have his phone. ஹேவா? Yes. Are you sure? Singular. Oh. ஓகே, டேட் சிங்குலர் தான். டேட் சிங்குலர் தான். டேட் வந்து யாரு? he, she, itல தானே வரும். அம்மா கிட்ட தேர்ட் பர்சனா நம்ம சொல்றோம். ஓகேவா? ரைட். தேர்ட் பர்சன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த கேள்விக்கு வந்து எப்படி வந்து இருக்கு? யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்க, இல்ல அம்மா கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா கேக்குறாங்க, அப்பாவோட செல்போன் எங்கன்னு. டேட் ஹேஸ் his phone with him. ஓகேவா? ரைட். அடுத்து Have good. the Children children plural have. Plural எல்லாமே have தான். Many poor people. Many have plural have. have சிங்குலர். Chicago. சிகாகோல ஒரு பெரிய இது வந்து இருக்கு. சிங்குலர் தேர்ட் பர்சன். have சிங்குலர் தேர்ட் பர்சன்னா ஹேஸ். நெக்ஸ்ட் has a triangle has three Has. sides. Okay. Good. Have. The man Have. the man have two daughters. have வருமா இல்ல வந்து has வருமா? ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன? ஐ தான் ஃபர்ஸ்ட் பர்சன். யூ செகண்ட் பர்சன். த மேன் தேர்ட் பர்சன் பத்தி சொல்றாங்க. இந்த நபருக்கு 2 டாட்டர் இருக்காங்க. அப்ப தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்ப என்ன வரணும்? தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்ப என்ன வரணும்? என்னாச்சு? யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க? Has அண்ணா. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹேஸ்.
இங்க ஜேம்ஸ் தேர்ட் பர்சன்ல have வரணும். இங்கேயும் ஹேஸ் தான் வரணும். ஜேம்ஸ் ஹேஸ் டூ டேக்கர். சிங்குலர் தேர்ட் பர்சன். லாஸ்ட் have அண்ணா. பேசஞ்சர்ஸ். ஓகேவா? அதனால ப்ளூரலா இருக்கிறதுனால have. All the passengers have their tickets. ஓகேவா? ரைட்? ஓகேல? இப்போ present perfect tense. இதை இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுவோமா? நிறைய பேர் ரிப்பீட்டடா தப்பு பண்றாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது யாரு? நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? ஐ, நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் யாரு? யூ. யூனா யார்கிட்ட நான் சொல்றேன் அவங்க தான் செகண்ட் பர்சன். யூ அப்படின்றா யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க தான் செகண்ட் பர்சன். இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிட்ட யார பத்தி பேசுறாங்க அதுதான் தேர்ட் பர்சன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனை பத்தி கிட்ட இன்னொரு பர்சன் பத்தி சொல்றாங்க, இன்னொரு நபர் பத்தி பேசுறாங்க, அதுதான் தேர்ட் பர்சன். அதாவது இப்போ இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட நான் பேசுறேன், நான் ஃபர்ஸ்ட் பர்சன். பிரியாமா இஸ் அ லவ்லி சோல் இப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பிரியாமா இஸ் அ லவ்லி சோல்னு சொல்றேன். யார்கிட்ட சொல்றேன்? ஃபர்ஸ்ட் பர்சன் நான் சொல்றேன். யார்கிட்ட? செகண்ட் பர்சன் உங்ககிட்ட சொல்றேன். தேர்ட் பர்சனை பத்தி, பிரியாமாவை பத்தி வந்து சொல்றேன். அப்போ அதெல்லாம் வந்து எடுத்துக்கணும்ல, இது யாரு? இதான் தேர்ட் பர்சன். அப்ப இந்த கேள்வி எல்லாம் பாருங்க, நம்மள அறியாமலே நம்ம நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த கொஸ்டின்ல லாஸ்டா பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பாருங்க. த மேன் ஹேஸ் டூ டாட்டர்ஸ். யாரோ கேட்கறாங்க அந்த நபரை பத்தி, அந்த நபருக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு நம்ம சொல்றோம், தேர்ட் பர்சன் பத்தி பேசுறோம். அதே மாதிரி ஜேம்ஸ் ஏன் வரல அப்படின்னு கேட்கறாங்க ஒருத்தவங்க. அப்போ ஜேம்ஸோட கண்டிஷன் பத்தி நீ சொல்ற. ஜேம்ஸ் ஹேஸ் அ டூத்-ஏக், தேர்ட் பர்சன். அதனாலதான் அங்க ஹேஸ் போடும். ஓகேவா? அதுவே ஜேம்ஸஸ் ஃபேமிலி ஹேஸ் டூத்-ஏக், ஹேவ் டூத்-ஏக் ஆகுது. ஜேம்ஸஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம்னா எல்லாரும் பல பேரா, அப்ப ப்ளூரல், அப்ப ஹேவ் வரும். ஓகேவா? ரைட்? இந்த ஹேஸ், ஹேவ், அப்புறம் இஸ், வாஸ், அப்புறம் ஆர், டு, ஃப்ரம், பை, இந்த வேர்ட்ஸ்ல தான் நம்மளோட சென்டென்ஸ பயங்கர மிஸ்டேக் ஆகும். எந்த வேர்டை போடணும்? இப்போ ஒரு சில இடத்துல அன்வான்டா நிறைய வந்து போடுவாங்க. வேற யாருக்காவது இப்ப இந்த குரூப்ல வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு வந்து இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஐடியா இருக்கு? இங்கிலீஷ் வந்து சீக்கிரம் கத்துக்கணும், நான் வந்து சரி பண்ணணும், என்னோட ஸ்பீச்சை வந்து சரி பண்ணணும்னு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு? யாருக்குமே இல்லையா? எனக்கு இருக்கண்ணா. உன்னோட பேர்ப்பா? ஆகாஷ்ண்ணா. ஆகாஷ். ஆகாஷ், அண்ணா ஒரு லெட்டர் இப்ப ஒரு டைரி காட்டுறேன், டைரி ரைட்டிங். இது வந்து நான் வந்து கொஞ்ச நாளாவே வந்து என்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைரியில இருந்து ஒரு பேஜ் எடுத்து நான் இப்ப வந்து காட்டுறேன். ஓகேவா? ஆக்சுவலா இது எல்லாமே என்னோட தம்பி தங்கச்சிங்க என்கிட்ட படிக்கிறவங்க, அவங்க வந்து எழுதுனது. ஓகேவா? அவங்களோட டைரி இது மாதிரி எழுதி எனக்கு வாய்ஸ் மெசேஜா வந்து மெசேஜும் பண்ணிடுவாங்க. அதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, எதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல எழுதவே மாட்டேன்னாங்க, அதுக்கப்புறம் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து வாய்ஸும் பண்ண மாட்டேன்னாங்க, இப்ப ரொம்ப நல்லாவே பண்றாங்க.
இப்போ அதுல ஒரு டைரி எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது மாதிரி நீங்க எழுதுறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்றத நான் செக் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களை அறியாமலே நீங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவேன். ஓகே, இது வந்து பிரவீன் ஒரு தம்பியோட டைரி. ஓகேவா? இப்ப முதல்ல இவனோட ஃபர்ஸ்ட் இந்த 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி டைரி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கிராமட்டிக்கலா இருக்கும். இப்பயும் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. ஓகேவா? ரைட், இங்க பாரு. ஐ woke up by 5 AM. பைன்ற வேர்டு கரெக்ட். நிறைய பேர் அட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணுவாங்க. தப்பு. ஓகேவா? ரைட். ஏன் பை கரெக்டான வேர்டு அப்படின்னா இந்த பை அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா 5 மணி அளவில். ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் அட் 10 AM. ஓகேவா? எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் அட், அப்போ ஷார்ப்பா 10 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்ப ஷார்ப்பா ஒரு டைம்னா அட். அதுவே அந்த நேரத்துக்கு பக்கத்துல அது வந்து 4:58 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? 5 AM சொல்லுவோம், அந்த டைமுக்கு அரௌண்ட். அதனால பை அப்படின்னு வரணும். ஐ ரெடி ஃபார் மார்னிங் டியூஷன். பாரு, ஐ ரெடி ஃபார் இல்ல, ஐ காட் ரெடின்னு வரும். ஐ காட் ரெடி ஃபார் மார்னிங் டியூஷன். ஃபுல் ஸ்டாப் வரும். ஐ ஒர்க் இன் ஷீட் 7:30 AM. ஓகேவா? ரைட். ஐ ஆக்சுவலா இது என்னன்னா ஐ டிட் ஒர்க் ஷீட் அப்படின்றத ஐ ஒர்க் இன் ஷீட் அப்படின்னு போட்டிருக்கான். என்ன வரணும்னா ஐ டிட் ஒர்க் ஷீட். இப்படி வர வேண்டிய சென்டென்ஸ் ஐ ஒர்க் இன் ஷீட் அப்படின்னு போட்டோம். ஓகேவா? திருப்பி இங்க பை வரணும். பை 7:30 AM கேம். ஓகேவா? கேம் டு மை ஹோம் அப்படின்னு வரணும். ஓகே, கேம் டு மை ஹோம் அண்ட் ஸ்லிப். காலை 5 மணிக்கெல்லாம் வந்து படிச்சுட்டு 7:30 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டான். I came home by 7:30 AM and slept. ஓகேவா? ரைட். I watch ஏதோ ஒரு டிவி ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். I ate food afternoon. ஓகேவா? I ate food afternoon. I had my lunch அப்படின்னு வரணும். இங்க என்ன வரணும்? I had my lunch அப்படின்னு வரணும். ஓகேவா? ரைட். We make the custard powder, add the fruit in watermelon, it. இப்ப பாரு, இந்த இடத்துல சென்டென்ஸ் பாரு, இது எல்லாமே வந்து ஒரு 12th பையனோடது எப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப பாரு, வாட்டர் மெலான் எடுத்து வாட்டர் மெலான் ஜூஸ் போட்டிருக்கான். அந்த ஜூஸ் கூட கஸ்டர்ட் பவுடர் போட்டு 10 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சிருக்கான், கூல் ஆகட்டும் அப்படின்னு. ஆஃப்டர் தென் ஐ ஈட் தி கஸ்டர்ட் பவுடர் அண்ட் இட் வேர் டேஸ்ட். டேஸ்ட் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கான். இது ஆக்சுவலா எப்படி வரணும்? I prepare custard powder with I prepare watermelon custard powder juice. Okay, juice. Okay, for making it, I added custard powder with watermelon juice and kept it in freezer for 10 minutes. After 10 minutes, I ate the custard powder with watermelon. It was tasty. Tasty. இது மாதிரி வரணும். ஓகேவா? ரைட். அப்ப இந்த மாதிரி டெய்லியும் நிறைய பேரோட ஒர்க்கை வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. என்னென்னலாம் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. இப்போ இது வந்து இன்னொரு சிஸ்டரோடது. இவங்க பேர் வந்து, இந்த குழந்தை பேர் வந்து சிவானி. அவளோட டைரி இது. பாருங்க, டியர் டைரி, டுடே ஐ woke up by 7:30 AM. ஓகேவா? சென்டென்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. குட். I refresh myself for few minutes. Good. அப்போ நான் என்னோட காலை கடன் மூஞ்ச கழுவுறேன், எல்லாம் ரெடி ஆகுறேன், எல்லாமே ஓகேவா? I got ready to school and went by 8:55 AM. 8:55 AM தான் ஸ்கூல் இருக்கு, கிளம்பி இருக்கிறாங்க. அப்போ அது வந்து 8:30 ஸ்கூலு, லேட் ஆயிட்டு இருக்கு. The prayer started by 9:10 and the prayer ended by 9:30. The first period was math. Math was my, இங்க பாரு, Maths was my class teacher.
மேக்ஸ் மேம் இல்லைன்னா மேக்ஸ் மிஸ் வாஸ் மை கிளாஸ் டீச்சர் வரணும். மேக்ஸ் வாஸ் மை கிளாஸ் டீச்சர்னா அது வந்து ஒரு நபர் மாதிரி இல்லாம சிவானி சிவானி இவா உன்னோட தான் படிக்கிறேன். உன்னோட டைரியை தான் படிக்கிறேன், அப்படியே கேட்டுக்கோ. இப்படிவா இப்ப பாரு இந்த இடத்துல எப்படி இருக்கு. ஒன் மினிட், ஸ்டக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியட் வாஸ் மேக்ஸ். ஓகே, மேக்ஸ் வாஸ் மை கிளாஸ் டீச்சர். மேக்ஸ் மிஸ் இல்ல மேம் வாஸ் மை கிளாஸ் டீச்சர் அப்படின்னு போடணும். So she told to write on board. அதனால சோ அப்படின்னு எப்படி போடுவ? சோ வரக்கூடாது. அப்ப அது மாதிரி வந்து அது போட்டதே தப்பு. இப்போ அவங்க கிளாஸ் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்ப அவங்க கிளாஸ் டீச்சர்னு போட வேண்டியது 7th கிளாஸ் டீச்சர் வேற இதுல. ஓகேவா? ரைட். அப்போ she told to write on board. told வரக்கூடாது. இந்த இடத்துல எப்படி வரணும்னா she asked me to write அப்படின்னு வரணும். Okay, asked me to write on board. I wrote some points in the first chapter. The second period was Tamil. Okay. The second period, Tamil periodல என்ன பண்ண? அதை போடணும்ல. Second period was Tamil. அப்ப அதை சொல்லணும். ஓகேவா? The second period was Tamil. Tamil ma'am came and we didn't do any activities. We were gossiping. சும்மா இருந்திருக்க மாட்டேல்ல. எதுவுமே பண்ணல அப்படின்னா நீ சும்மா இருந்திருக்க மாட்டேல்ல. We were gossiping with my friends. Ma'am didn't take any class, so we were gossiping with my friends. இல்ல நீ ஏதாவது டிரா பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் எழுதலாம்ல. The third period was science. Science miss did activity with potassium permanganate. KMNO4. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல சொல்லியிருக்கல அதே மாதிரி தமிழ்ல என்ன பண்ணுன்னு சொல்லணும். ஓகேவா? The fourth period was social and the fifth period was English. எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் வரும். I came home by 1 PM வந்துட்டியா வீட்டுக்கு? இங்க வந்து படிக்க வரல. I ate my lunch chicken curry with sambar rice. It was really very nice. அந்த இடத்துல வந்து delicious, tasty இந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணலாம். delicious. ஓகேவா? ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்துச்சு. I slept till 6 and got ready for tuition. Okay. I went to tuition by 6:30 PM. I did worksheet and daily activities. எழுத மாட்டீங்க. I taught Pujita and came home by 9 PM. I ate my dinner chapati with fish gravy. I wrote diary. இப்பதான் எழுதிட்டு இருக்கேன். Now I'm writing my diary. I'm going to sleep. ஓகேவா? உடனே அப்படியே வந்து தூங்கிட மாட்டேன்ல. ரைட்? அப்ப I will be sleeping. அந்த will be அப்படின்னு வரும். Will be sleeping by 10:30. அந்த டைம்ல தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன்னா நான் தூங்கல அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா? ரைட்? ஓகேவா? ரைட்? இப்போ கைஸ் உங்களுக்கு இந்த டைரி படிச்சது புரிஞ்சுதா? கிளியரா தெரிஞ்சுதா முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும்? நல்லா தெரிஞ்சதுண்ணா. புரிஞ்சுதுண்ணா. இப்போ இதே மாதிரி நம்மள அறியாமலேயே நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். முதல்ல ஆக்சுவலா குழந்தைய வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தா, எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருந்தா. இவ 9th தான் படிக்கிறா இப்போ. ஓகேவா? ஆனா இப்ப டெய்லியே இதை முடிச்சுட்டு எனக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதை நான் வந்து 1 minute இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஒரு பேஜ் வந்து 1 minute 1.5 minutes தான் வரும். இதை வந்து நான் கேட்பேன் டெய்லி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்பேன். கேட்டுட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லுவேன்.
உங்களுக்கும் அது மாதிரி கரெக்ஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூவன்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டைரி இது மாதிரி எழுதிட்டு பர்சனல் டைரி இல்ல, ஜெனரல் டைரி. ஜெனரலா நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, யூஸ்ஃபுல்லா பண்ணீங்களா, யூஸ்ஃபுல்லா பண்ணலையோ, எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க, அப்புறம் எங்க போனீங்க, யாரை மீட் பண்ணீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தீங்களா, இல்லைன்னா பேசிட்டு இருந்தீங்களா, இல்ல எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களா, எப்படி அந்த எக்ஸாம் எழுதுனீங்க, அது மாதிரி வந்து நைட்டு ஒரு 10 மினிட்ஸ் மேக்சிமம் ஸ்பெண்ட் பண்ணி டைரி எழுதி எனக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணும். இது மாதிரி வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இது வரக்கூடாது, எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்புன்ட்டு ஆனா உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணி விடுவோம். அப்ப அதை நீங்க 1 வீக்லயே என்ன ஆகுனா அந்த பேசிக் எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நியூ வேர்ட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுக்கு வந்து கத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் மூவ் ஆகணும். இப்படிதான் மூவ் ஆகணும். ஒரு டென்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா ஒரு கிராமர் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மூவ் ஆயிடுவீங்க, கத்துக்குவீங்க, அப்படியே அதை ஒர்க்ல வந்து செயல்ல வந்துரும் அப்படின்ட்டு இல்லாம இது மாதிரி எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா செயல்ல வரும். ஒரு நாளைக்கு இது மாதிரி வந்து 14 to 20 டைரிஸ் வரைக்கும் நான் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ளூவன்சிக்காக. நீங்களும் வந்து சென்ட் பண்ணணும்னா சென்ட் பண்ணுங்க. உங்களதையும் வந்து பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு நான் சென்ட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு அந்த பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து வர ஆரம்பிச்சு. ஓகேவா? ரைட், சரி, ஓகே. இதுதான் வந்து இன்னையோட ஒர்க். ஓகே, அப்ப நம்ம நெக்ஸ்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? Use present perfect tense to talk about happenings in the past that explain or affect the present. இங்க பாரு, past happening, present perfect tenseனா என்ன? பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் இப்ப பிரசன்ட்ல அஃபெக்ட் ஆகுது, அதுக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் present perfect tense. The verb have and as are used as helping or auxiliary verbs. அப்போ இந்த ஹேஸும் ஹேவும் தான் யூஸ் பண்றோம். ஆனா இங்க வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸா யூஸ் பண்றோம். பாஸ்ட் அப்படின்னா என்ன ஆகும்? இங்க பாருங்க, ஐ ஹவ் பீன் வெரி வெட் டுடே. இது வந்து பீன் அப்படின்னு வருதா? பீன் வெரி வெட் டுடே, அதாவது நடந்துருச்சு, மழையில நனைஞ்சதுனால பயங்கரமா ஈர துணியோட இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். Sam has scored 2 goals. பாஸ்ட்ல நடந்தது, இப்ப பிரசன்ட்ல சொல்றாங்க இத பத்தி. I have finished my shower. பிரசன்ட்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இப்பதான் நான் வந்து குளிச்சு முடிச்சேன், ஷவர் குளிச்சு முடிச்சேன். Uncle Tom has lost his wallet. தொலைச்சிட்டாங்க அப்படின்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மத்தவங்க கிட்ட சொல்றேன். John has gone out. John has gone out. ஓகேவா? John has gone out. John has gone out. ஓகேவா? has gone, வெளியே போயிருக்கான். அது பாஸ்ட் வந்து நடந்தது. இப்ப பிரசன்ட்ல ஒருத்தவங்க கேக்குறாங்க, இப்ப நான் போறேன், போயிட்டு வந்து வேர் இஸ் ஆகாஷ் அப்படின்னு கேக்குறேன். அப்ப வந்து ஆகாஷ் வந்து இல்ல. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க? ஆகாஷ் ஹஸ் கான் அவுட். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி விஷயம் தான் நம்ம வந்து சொல்லணும். The lease have moved to, லீஸ் அப்படின்றது பேரு. ஓகேவா? ரைட், குடும்பத்தோட பேர். லீஸ் have moved to ஒஹாயோ, ஒரு பிளேஸ், அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. It has not rained for months. பல மாதங்களா மழையே பெய்யல. Have you found your keys yet? தொலைச்ச வந்து சாவியை கண்டுபிடிச்சியா இல்லையா? பிரசன்ட்ல கேட்கிறோம், பாஸ்ட்ல கீயை வந்து தொலைச்சிட்டோம். Tim has made 2 spelling mistakes. Has made, ஓகேவா? Tim singular. They have opened a new shop. அப்ப இதுலயும் நம்ம என்ன பண்றோம்? To form present perfect tense, join have or as to the past participle. அப்படின்னா என்ன? past participle அப்படின்றது அந்த வேர்ட் கூட ed past tense சேர்க்கணும். have, ஓகேவா? have கூட இங்க பாரு, opened, rained, move. have கூட இந்த move வந்து verb, அது கூட பார்ட்டிசிபிள் ed சேர்த்தனா அது பாஸ்ட் டென்ஸா மாறிடும். மூவ், ஓகே, மூவ் அப்படின்ட்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ரைட்.
அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எழுத கத்துக்கணும். ஓகே, ரைட் தி past participle of these verbs on the blanks. Part, ஓகேவா, past participle அப்படின்னா இதுக்கு இந்த பிரேக்குக்கான பாஸ்ட் டென்ஸ் என்ன? broke அண்ணா. என்னதுப்பா? broke broke, broke, broke. drink ஓட பாஸ்ட் டென்ஸ் drunk drunk. கட்க்கு cuts அண்ணா. கட்டு கட்டா வரும். சூப்பர். டூக்கு did did. ஸ்டிங்க்கு sung sang. பைக்கு bought bought. ஃபைண்டுக்கு found found. good. ட்ராக்கு drew or drew. dw. ஓகேவா? ஹியருக்கு okay heard. ஓகேவா? heard. நோக்கு new new. சூப்பர். சரி, fill in the blanks with the present tense of the verbs in parentheses. Present perfect tense. Has அப்போ lost. dad, super, has lost. All the guests, have arrived super. இங்க plural-னால have arrived. arrived. ஏன் ed போடுறோம்? past participle சேர்க்கிறோம். Has scored a goal. super. has Scored. scored a goal. Peter has slept in the tent several times. good. has slept. has slept. well done. next. It has not rained for 2 months. good. has not Rained. rained for 2 months. Have escaped from the prison. Some Some prisoners have have escaped. Super. has landed awesome. அப்ப singular has landed. John has John made has a made made Good. a puppet. has made. Made a Nice. puppet. I have catched the big fish. have catch. ஏன் have ரெண்டு பேர்ல plural. ஓகேவா? I மட்டும் இருக்குன்னா has மட்டும். I has catch the big fish வரலாம். ஓகேவா? ரெண்டு பேர்னால have வரும். I have seen this movie awesome. twice. have seen Seen. this movie. good. சரி, alright. நம்மளது ஆல்மோஸ்ட் டைம் ஓவர் ஆக போகுது. எனக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க. ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னா அதை வந்து நீங்க
ஹலோ, கேக்குதா? கேக்குதுண்ணா. கேக்குதுண்ணா. ஒரு விஷயம் எனக்கு தெளிவா சொல்லுங்க. ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுக்குறேன்னா, அது வந்து நான் யோசிச்சு தான் குடுப்பேன். டைம்லாம் ரொம்ப ஆகக்கூடாது. இவ்வளவு டைம் தான் ஆகணும் அப்படின்ட்டு. உங்களால வந்து இது மாதிரி டாஸ்க் பண்ண முடியும்னா சொல்லுங்க. நான் பண்றேன். நான் ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த நான் கேட்கறதுக்கு வந்து விரும்பவே இல்ல. என்கிட்ட வந்து நெறைய பேர் படிக்கிறாங்க. ரிப்பீட்டடா படிக்கிறாங்க. நானும் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, எனக்கும் வந்து உந்துதல் வேணும்ல. ஐ ஆல்சோ ஹேவ் டு பி இன்ஸ்பயர்ட். ஓகே, இந்த குழந்தைங்கலாம் வருவாங்க, இவங்க சொல்றத கேட்பாங்க. அதனால இவங்களுக்காக நான் வந்து எஃபோர்ட் போடணும் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு வரணும். அப்போ நீங்க அந்த டாஸ்க்லாம் பண்றதுக்கு விருப்பம் இருக்குன்னா வந்து சொல்லுங்க. நான் டாஸ்க் எல்லாம் சொல்றேன். உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏன் இன்னும் பண்ணல? இப்பயே முடிங்க. அப்பதான் நான் கிளாஸ் எடுப்பேன். அப்படின்னு கேட்டுலாம் வந்து என்னால கிளாஸ்ல எடுக்க முடியாது. அதுக்கு நான் வந்து வேற ஏதாவது கிளாஸஸ் வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ் மாரி வந்து எடுத்துட்டு போயிடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா சொல்லுங்க. நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த மாரி ரொம்ப கிளியர் கட்டா எனக்கு வேணும். வொர்க் வந்து வேணும். என்னோட டார்கெட்லாம் ரொம்ப சிம்பிள். உங்க எல்லாரையும் நல்ல கம்யூனிகேஷன் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா, உங்களோட ஜாப் அப்படின்றது ஜாப்ல நீங்க சூப்பர்வா வருவீங்க. அதே கம்யூனிகேஷன் இன்னும் பெட்டர் ஆகுதுன்னா, நீங்க அடுத்த லீடர்ஷிப் அது மாரி பெருசா போயிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு அதுதான் தேவை. நான் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நான் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். அப்ப அதுக்கு ஏத்த மாரி நீங்களும் வந்து வொர்க் பண்றேன் அப்படின்றீங்கன்னா, பிரையாரிட்டி வேணும். கம்யூனிகேஷன்ன்றது வந்து ஒரு பிரையாரிட்டி. அந்த பிரையாரிட்டி இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து வொர்க் பண்ண முடியும். சும்மா ஃபார்மாலிட்டிக்காக இல்ல வந்து கணேஷ் அண்ணா சொல்லிட்டாங்க, இல்ல சுரேஷ் அண்ணா சொல்லிட்டாங்க. இந்த மாரி விஷயத்துக்குலாம் வந்து வொர்க் பண்ண முடியாது. உங்களோட பிரையாரிட்டி வந்து இருந்துச்சுன்னா மட்டும் தான் என்னால அதுக்கான எஃபோர்ட்ஸ் போட முடியும். ஓகேங்களா? ரைட். யோசிச்சு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக்குக்கான உங்களோட ஆக்டிவிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்குக்கான உங்களோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நீங்க WhatsAppலயோ எதுலயோ வேணா மெட்டா ஏஐல எதுல வேணா சர்ச் பண்ணிக்கோங்க. டாப் 50 action words with meaning and sentence. இப்போ இதே மெட்டா ஏஐல வந்து நான் கொடுத்திருக்கேன்னா, நான் என்ன கொடுத்தேன்? மீனிங் அண்ட் சென்டென்ஸோட வேணும் அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்து எத்தனை வந்திருக்கு அப்படின்னா 44 கிட்ட வந்திருக்கு. நான் டாப் 15 கொடுத்ததுனால அதால எவ்வளவு கேரக்டர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கேரக்டர் கொடுத்துருக்கு. இப்ப பாரு, அச்சீவ் டு அக்கம்ப்ளிஷ். அதே மாதிரி அப்ளை டு புட் சம்திங் இன்
இருக்கீங்களா ஹலோ, என்ன இப்பதான் திருப்பி ஜாயின் ஆச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து உங்களோட சென்டென்ஸ் வந்து எனக்கு ஒரு 15 வேர்டு, அதோட மீனிங் உங்களோட ஓன் சென்டென்ஸ் ஒண்ணு. ஓகேவா? எனக்கு என்ன வேணும்னா இந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு இப்ப அடாப்ட், டு அட்ஜஸ்ட் ஆர் மாடிஃபை டு ஃபிட் அ நியூ சிச்சுவேஷன். ஓகேவா? ரைட்? ஓகேவா? அடாப்ட் அதோட மீனிங் எழுதணும். ஒன் போட்டு அடாப்ட் அதோட மீனிங். ஓகே, மீனிங் எழுதிட்டு சென்டென்ஸ் உங்களோட ஓன் சென்டென்ஸ் வந்து எழுதணும். அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் அடாப்ட் டு காலேஜ். அப்போ இந்த மாதிரி அடாப்ட், இது மாதிரி எனக்கு ஒரு 15 வேர்ட்ஸ் மினிமம். மினிமம் ஓகேவா? மேக்சிமம் சொல்லனா மினிமம் 15 வேர்ட்ஸ் மீனிங். ஓகேவா? வேர்ட் மீனிங் சென்டென்ஸ் இதை வந்து எழுதணும். மினிமம் 15. ஓகேவா? இந்த நாளைக்குள்ள எனக்கு சப்மிட் பண்ணணும். ஒரு வாரம் கொடுத்தாலும் ஒரே இதுதான் நடக்குது, ஒரு வாரம் கொடுத்தாலும் ஒரே தான் நடக்குது. அதனால எனக்கு நாளைக்குள்ள சப்மிட் பண்ணும் இது. அதான் உங்களோட டாஸ்க். ஓகேவா? ரைட், ஆல் ரைட். ஹர்னிமா, நீ இருக்கிறன்னா வந்து நோட் பண்ணிக்கோ, இந்த குரூப்ல வந்து போட்டு விட்டு என்ன டாஸ்க் அப்படின்றத போட்டு விட்டு. ஓகே, சரி, ஆல்ரைட். நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுல எக்ஸ்ட்ரா, அதனால வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஆல்ரைட் கைஸ், பை பை தென், டேக் கேர். தேங்க்யூண்ணா.